ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட்ல தான் இந்த அனிமையோட டைம் லைனை அதிகமாக மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. போன சீசன்ல வந்ததெல்லாம் இந்த சீசன்ல மென்ஷன் ஆகும். எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரியே நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 2 எபிசோட் 3. சீசன் 1ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்ச அதே சேம் சீனை காமிக்கிறாங்க. கண்ணாடி போட்ட ஒரு ஆளு ஏரோப்ளைன்ல பறந்து போயிட்டு இருக்காரு. அதே பிளேன்லயே ஒரு லேடி மேக்கப்லாம் போட்டு வரா. எல்லாருமே அவளை பார்த்து அவளோட அழகுல மயங்குறாங்க. அந்த லேடி அந்த கண்ணாடி போட்ட ஆள் கிட்ட போயிட்டு நான் எப்படி இருக்கேன்னு கேட்கப்போ, நம்ம ஒரு மிஷனுக்கு வந்திருக்கோம், எதுக்காக இவ்வளவு மேக்கப் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். நான் உங்களுக்காக தான் போட்டேன் தெரியுமா அப்படின்னு அந்த லேடி சொல்றா. ஏதோ வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்டவ கேட்கப்போ, அதெல்லாம் இல்ல அப்படின்னு அவ சொல்றா. எமர்ஜென்சி அலர்ட் வரப்போ எல்லாரும் சீட்ல போய் உட்காந்து உங்க சீட் பெல்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி ஏர் ஹோஸ்டஸ் சொல்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்களை தான் சீட்ல போய் உட்காந்து சீட் பெல்ட்டை போடுங்க அப்படின்னு அந்த ஏர் ஹோஸ்டஸ் சொல்றாங்க. மூடு அப்படின்னு சொல்லி அவ பவரை யூஸ் பண்ணி அந்த ஏர் ஹோஸ்டஸ் மயங்க வைக்கிறா. என் திறமைய பாத்தீங்கல்ல அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஏரோப்ளைன் பின்னாடி வெடிக்குது. கண்ட்ரோல் இல்லாம அது கீழே விழுந்துட்டு இருக்கு. அவ ஒருத்தி மட்டும் சீட் பெல்ட் போடல அப்படிங்கறதுனால அவ அப்படியே வெளியே பறக்கிற மாதிரி இருக்கா. இந்த கண்ணாடி போட்டவன் யோயி என் கையப்படி அப்படின்னு சொல்லி அவளை காப்பாத்த ட்ரை பண்றான். பிளேன் திடீர்னு நார்மலா பறக்க ஆரம்பிக்கி. ஆனா அவ மட்டும் வெளியே போயிருந்தா யோயி அப்படின்னு அவன் கதறான். அவங்க தான் ஐடல் பியூட்டி, இந்த வேர்ல்டுலயே நம்பர் 1 அசாசின். அந்த பிளேன் கிராஷ்க்கு அப்புறம் அவங்கள யாருமே பார்க்கல. ஆனா ஐடல் பியூட்டி இன்னும் எங்கேயோ உயிரோட இருக்கிறதா தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஹாக்வா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். பெல் அடிச்சது காதுல விழல, எல்லாரும் சீட்ல போய் உட்காருங்க அப்படின்னு டீச்சர் வந்து லைட்னிங் அடிக்கிற எக்ஸாம்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஆர்டினரி கிளாஸ்ல இருந்து எலைட் கிளாஸ் ரூம்க்கு வந்திருக்கா. அவளை டீச்சர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண வேர்ல்ட்ல சன்ரனுக்கு பதிலா அந்த பொண்ணு தான் இருந்திருப்பா. அந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அச்சோ வாங்கி என்னதான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சன்ரன் வைக்கப்படுறா. என்னோட பேரு ஜாவ்லின் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறா. மாஸ்டர் இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்பாட் ஸ்பிரிட்டோ சொல்லுது. இப்போ டீச்சர் கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. மாஸ்டர்ஸ் வாங்கி கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட டீச்சர் காங் வந்து ஃபாரஸ்ட்குள்ள போறாரு. நான் டார்கெட்டை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எதுவோ பண்ண வரல, நீயா ஒழுங்கா சரண்டர் ஆயிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல போயிட்டு இத்தனை வருஷமா எங்க இருந்த அப்படின்னு அவன் கேட்கறான். ஆக்சுவலி அது ஒரு லேடி கிடையாது, ஒரு ஹியூமன் பாம். இவன் பக்கத்துல போகவும் அது வெடிச்சிருது. உங்க கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவ சிரிக்கிறா. ஆக்சுவலி இது அந்த கில்லர் லேடி கிடையாது, அந்த கில்லர் லேடியோட சிஸ்டர் தான் இவ. ஷேடோ ஃபேக்ஷனோட பாஸ் ஆன கில்லர் லேடிய நம்ம ஹீரோவோட ஸ்கூலுக்கு கீழே தான் அடைச்சு வச்சிருக்காங்க. அவளை பாக்குறதுக்காக தான் இவ வந்திருக்கா. அந்த கில்லர் லேடிய நம்ம ஸ்கூலுக்கு கீழே தான் அடைச்சு வச்சிருக்காங்களா அப்படின்னு ஹாக்வா சொல்லவும், நம்ம ஸ்கூலுக்கு கீழே அப்படின்னு சொல்லி சியாச்சான் கேட்கறான். மறந்துட்டியா, அந்த ஜெயன் ஃபிராக் கூட நம்ம ஸ்கூலுக்கு கீழே தான் அடைச்சு வச்சிருந்தாங்க, யாராலையும் அவ்வளவு ஈஸியில தப்பிக்க முடியாது அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த கில்லர் லேடி போற மாதிரி தெரியுது. பட் ஆனா அது அவளோட சிஸ்டர். இவங்க ரெண்டு பேரும் பார்க்க வரே மாதிரி இருக்காங்கிறதுனால அந்த கில்லர் லேடி தான் சொல்லி இந்த ரூம்குள்ள தானே வந்தா, எங்க போனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. இந்த இடத்துல யாரோ தங்கி இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அட ஆமாப்பா, இங்க யாரோ தங்கி இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா நம்ம கேள்விப்பட்ட ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதான் போல. வேர்ல்டுலயே நம்பர் 1 அசாசினான ஐடல் பியூட்டி நம்ம ஸ்கூல்ல தான் ஒளிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ வர சவுண்ட் கேக்குது. உடனே இவங்க எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. புதுசா இவங்க கிளாஸ்க்கு வந்த அந்த லிண்டா அந்த இடத்துக்குள்ள வரா. அவ ட்ரெஸ் கழட்டிட்டு இருக்கவும் இவங்க லைட் ஆசையோ யாரோ இருக்காங்கன்னு தெரியுது. யார் அது அப்படின்னு அவ கேட்கவும் சியாச்சானும் ஹாக்வாவும் வெளியே வந்து நாங்க ஒண்ணு வரல, இங்க யாரோ தங்கியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லப்போ அது நான் தாண்டா அப்படின்னு அவ சொல்றா. நீ தான் தங்கியிருக்கன்னு எங்களுக்கு தெரியாது பாப்பா, நாங்க வேற ஒரு விஷயமா வந்தோம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பயப்படுறாங்க. அவளை ஏன்டா பாப்பான்னு சொன்னா அவளோட பேரு லின் அப்படின்னு சொல்லி ஹாக்வா சொல்லவும் உங்க பேச்சே சரியில்லை அப்படின்னு அவ ஒரு தலையோட தலை உருண்டு ஒரு சீக்ரெட் வழி ஓபன் ஆகுது. இவங்க எல்லாரும் கீழே குதிக்கிறாங்க. ஹீரோவோ உள்ள போறான். சிஸ்டர் நீ எப்படி இந்த இடத்துக்குள்ள வந்த, இந்த இடத்துல செக்யூரிட்டி டைட் ஆச்சு அப்படின்னு கில்லர் லேடி கேட்கறா. அதெல்லாம் எனக்கு சப்ப விஷயம் அப்படின்னு அவ சொல்லவும் சரி இன்னும் இந்த இடத்துல இருந்து அவுத்து விட்டு காப்பாத்த அப்படின்னு அந்த கில்லர் லேடி சொல்லவும் நான் வந்ததே உன்னை கொல்றதுக்காக தான். சன்றங்க கொலை பண்ண சொல்லி உனக்கு ஒரு மிஷன் வந்துச்சு, அதுல நீ ஃபெயில் ஆயிட்டா, அதுக்காக தான் உன்னை கொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு அவ சொல்லவும் அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கில்லர் லேடி கேட்கறா. அந்த மிஷனை உனக்கு அனுப்பி வச்சதே நான் தான் அப்படின்னு அவ சொல்லவும் அப்படின்னா நீ டீமன் வேர்ல்ட்ல இருந்தா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கில்லர் லேடி ஷாக் ஆகுறா. உன்னை கொல்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு அவ பேசிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாரும் மேல இருந்து கீழே விழுந்துட்டு இருக்காங்க. எங்களை கண்டுக்கிடாதீங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோவோ கீழே விழுந்துட்டு இருக்கான். மாஸ்டர் ஒரு சேஃப்டியான ரூம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்பாட் ஸ்பிரிட் சொல்லவும் நம்ம ஹீரோ எல்லாரையும் அங்க டெலிபோர்ட் பண்றான். என்ன ஒரே இருட்டா இருக்குன்னு சொல்லி சியாச்சா நம்ம கையை தூக்கி லின்னோட மூஞ்சி மேலேயே வைக்கவோ யார் மேலடா கை வச்சா அப்படின்னு சொல்லி பலார்னு ஒண்ணு வைக்கிறா. நம்ம ஹீரோ லைட் ஆன் பண்றான். ஐடல் பியூட்டிங்கிற அசாசினோட சீக்ரெட் பிளேஸ் அது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது. நீ வேணும்னே தான் இந்த ரூமை செலக்ட் பண்ணியா நம்ம ஹீரோ கேட்கும். மத்த எல்லா இடத்துலயும் ட்ராப்ஸ் இருக்கு, இந்த ரூம் தான் சேஃப்டியா இருந்துச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்பாட் ஸ்பிரிட் சொல்லுது. அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு கைஸ், இதை பாருங்க அப்படின்னு சொல்லி லின் சொல்றா. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த ஃபிளைட் கிராஷ், ஐடல் பியூட்டி அப்படிங்கிற அந்த வேர்ல்ட் நம்பர் 1 அசாசின், இதை பத்தின டீடைல்ஸ்லாம் அதுல இருக்கு. நானும் ஐடல் பியூட்டியோ ரொம்பவே சந்தோஷமா எங்களோட நாட்களை ஸ்பெண்ட் பண்ணோம். அவர் கூட இருந்த ஒவ்வொரு நாளுமே எனக்கு சொர்க்கம் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் ஷேடோ ஃபேக்ஷனோட லீடரா மாறினேன்.
எல்லாமே எங்க லைஃப்ல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு நாள் வரைக்கும் ஃப்ளைட் கிராஷ் நடந்த அன்னைக்கு போர்ட்டல் வழியா நான் அந்த டீமன் வேர்ல்டுக்கு போயிட்டேன். 10 வருஷமா அந்த இடத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? டீமன் லாங்குவேஜை ஹியூமன் லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி வேலையை கொடுக்கறது தான் என்னோட வேலையே. ஒரு நாள் நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தப்ப தான் டீமன் வேர்ல்ட்ல இருக்கிறவங்க சன்ரங்க கொள்றதுக்காக ஷேடோ ஃபேக்ஷன்ல அந்த மிஷனை கொடுக்காங்கன்னு தெரிஞ்சது. அண்ட் அதோட லீடர் நீதாங்கிறதோ தெரிஞ்சது. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி யூஇ சொல்லவும் ஃப்ளைட் கிராஷ் ஆனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கில்லர் லேடி கேக்குறா. ஷேடோ ஃபேக்ஷனோட லீடர் உன் கதை முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கில்லர் லேடியை கொள்றதுக்காக அவ ஆரவ விடுறா. பார்த்தா நம்ம ஹீரோவோட டீச்சர் காங் வந்து அதை தடுக்கிறான். நீ எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு நம்ம சொல்றான். ஐடல் பியூட்டி மிஸ் ஆனது நம்ம இருக்கிற இந்த இடத்துல தான். அன்னைக்கு மொத்தமா 3 விஷயம் நடந்துச்சு. அந்த அசாசின் ஐடல் பியூட்டியோ ஷேடோ ஃபேக்ஷனோட லீடரும் அன்னைக்கு அந்த பிளேன்ல போயிருக்காங்க. ஷேடோ ஃபேக்ஷன் லீடர் சீட் பெல்ட் போடாததுனால அவங்க அந்த பிளேன்ல இருந்து வெளியே போயிருக்காங்க. அந்த ஒரு பேசஞ்சர் தான் அன்னைக்கு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது, அதே டேட்ல தான் ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி ஒரு ஜெயன்ட் ஃபிராக் நம்ம இடத்துக்குள்ள வந்துச்சு. மூணாவது விஷயம், அதை தோக்கடிச்சுதான் ஜுவாஹி ஒரு லெஜெண்டரி ஹீரோவா மாறினாரு அப்படின்னு சொல்லுவோம். இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். சீசன் 1 ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காமிச்ச அதே சீனை காமிக்கிறாங்க. ஒரு போர்ட்டல் ஓபன் ஆகி ஜெயன்ட் ஃபிராக் அந்த இடத்துக்கு வருது. நம்ம ஹீரோ போயிட்டு அதை கிக் பண்ணி தோக்கடிக்கிறான். பட் நம்ம ஹீரோ கிக் பண்ணதுல ஒரு பெரிய பவர் ரிலீஸ் ஆயிருக்கும். அதுதான் அந்த ஏரோப்ளைன்ல போய் அட்டாக் ஆகி அந்த ஏரோப்ளைன் டீ பிடிச்சிருக்கு. யோயும் வந்துட்டு சீட் பெல்ட் போடாததுனால வெளியே பறந்து போற கண்டிஷன்ல இருப்பா. நம்ம ஹீரோனோட சிப்ஸ் பாக்கெட் எடுத்து முடிச்சுட்டு மேல இருந்து ஏரோப்ளைன் கீழே விழுந்துட்டு இருக்கிறத பாக்குறான். நம்ம ஹீரோனோட பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ தான் அந்த ஏரோப்ளைனை ஸ்ட்ரைட்டா பறக்க வச்சிருக்கான். சீட் பெல்ட் போடாததுனால அவ மட்டும் பறந்து அந்த போர்ட்டல் வழியா டீமன் வேர்ல்டுக்கு போயிருந்தா. நம்ம ஹீரோ அந்த ஏரோப்ளைனை சேஃப்டியா லேண்ட் பண்ணிருந்தா. மத்த மக்கள் எல்லாருமே சேஃப்டியா இருக்காங்க. பட் யோயி மட்டும் அந்த போர்ட்டல் வழியா டீமன் வேர்ல்டுக்குள்ள போயிருந்தா. போர்ட்டல் வழியா அவ வேற ஒரு இடத்துக்கு போயிட்டா அப்படிங்கறது தெரிஞ்சு அந்த ஐடல் பியூட்டிங்கிற அசாசனும் யோயை நினைச்சு வருத்தப்படுறான். அப்படின்னா ஐடல் பியூட்டி இத்தனை நாளா அவரோட லவ்வருக்காக காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த ஸ்டோரி ரொம்பவே சேடா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு என்ன நடந்திருக்குங்கிறது புரிஞ்சிருது. ஐடல் பியூட்டின்னு சொல்லப்படுற அந்த நம்பர் 1 அசாசின் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட டீச்சர் காங் தான். எனக்காக தான் நீங்க இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தீங்களா? நீங்க ரொம்ப குண்டாயிட்டீங்க காங் அப்படின்னு சொல்லி யோகி சொல்லவும், நீ இல்லாத சோகத்துல நிறைய சாப்பிட்டு இப்படி குண்டாயிட்டேன். என்னோட அந்த தொப்பை தான் உன்னை மிஸ் பண்ணதுக்கான அடையாளம் அப்படின்னு நம்ம சொல்லவும், இப்போ இவங்க 2 பேருமே கிஸ் பண்ண போகவும், என் கண்ணு முன்னாடி இந்த கன்றாவி எல்லாம் பண்ணாதீங்கடா, என்னால பார்க்க முடியல, அதுக்கு பேசாம என்ன கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி கத்திட்டு இருக்கா. காங், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்ன அந்த நிலாக்கே கூட்டிட்டு போவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அவ கேட்கவும், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் அப்படியே பறந்து போறாங்க. என்னால இந்த கன்றாவி எல்லாம் பார்க்க முடியல, ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு கொன்றுங்க அப்படின்னு சொல்லி அந்த கில்லர் லேடி கத்துறா. அவங்க 2 பேரும் இப்ப ஒன்னா பறக்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடிஞ்சிட்டான்னு கேட்டா இல்ல, நல்ல வேலைப்பா நம்ம தப்பிக்கிறதுக்கு வாங்க ஒரு லிஃப்ட் கண்டுபிடிச்சான் அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மேல வந்துட்டு இருக்காங்க. லிஃப்ட் ஓபன் ஆகவும் நம்ம ஹீரோவோட டீச்சரும் அந்த லேடியோ வராங்க. அவங்க 2 பேர் யாரு அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு புரியுது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சன்ரங்க கொள்றதுக்காக அந்த ஷேடோ ஃபேக்ஷன்ல இருக்கிற பெஸ்ட் மெம்பர்ஸ் அனுப்பியிருப்பாங்க. ஷேடோ கில் ஆர்டர் கொடுத்தப்போ பெஸ்ட் 3 ஆளுங்க வரும்போது நம்ம ஹீரோ ஒருத்தனையும் டாகி ஃப்ராகி ஒருத்தனையும் தோக்கடிச்சிருக்கோம். அதே மாதிரி காங்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஆளையும் தோக்கடிச்சிருப்பான். பட் காங் எப்படி அப்படி தோக்கடிச்சான் அப்படிங்கிறது இப்பதான் நமக்கு புரியுது. ஏன்னா அவன் தான் வேர்ல்டுலயே நம்பர் 1 அசாசின். அந்த லெவலுக்கு நம்ம ஹீரோவோட டீச்சர் காங்கும் கொஞ்சம் பவர்ஃபுல்லானவன் தான். சீசன் 1 எபிசோட் 1ல காமிச்ச அந்த எபிசோட இவ்வளவு தூரத்துக்கு கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே இது சூப்பரா இருந்துச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ஸும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.